நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்ற இரகசியத்தை நன்கு அவன் அறிந்திருந்தான். அதிலே ஒருபோதும் வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். அன்றைக்கு வாக்கு பண்ணினவர் அவர் நம்மோடு கூட இன்றைக்கும் வாக்கு பண்ணி அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Have a nice day. God bless you.